என்னம்மா என்னம்மா பிரச்சனை? எதுக்கோ கூப்பிட்டு விட்டியாமே? ஆமாக்கா, உட்காருங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? ஒரு ஆள் வேலையே 2 பேருக்கும் பார்க்குறேன். பத்தாததுக்கு நீ வேற உன் குழந்தைய பார்த்துக்கோன்னு என்கிட்ட கொடுத்துக்கிற. இன்னும் என்ன உங்களுக்கு இவ்வளோ வேலை யாரு செய்வா? உண்மைதான்க்கா, உங்களை என் கூட பிறந்த அக்காவாக தான் நினைக்கிறேன். நீங்கள் அதிகமாக தான் வேலை செய்கிறீங்க. எங்கள் 2 பேருக்கும் பத்தாததுக்கு இப்போ குழந்தைய வேற பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு நான் சம்பளம் இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம். என்னம்மா திடீர்னு மாற்றம்? என்ன சொல்கிற? சம்பளம் கூட கொடுக்க போறியா? ஆமாக்கா, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணும்னு நீங்களே சொல்லுங்க. அது போக குழந்தைய பார்த்துக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. என்னது, சம்பளம் கூட கொடுக்குற? அது போக குழந்தைய பார்த்துக்கிறது மட்டும்தான் வேலையா? அப்போ சமையல் யார் பண்ணுவா? இனி காலையிலே எழும்பி நான் சமையல் பண்ணி எங்கள் 2 பேருக்கும் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் குழந்தைய மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். வீட்டில் இருக்கிற வேலைகளை திரும்ப சாயங்காலம் வந்து நானே செஞ்சுக்கிறேங்க்கா. ஓ, அப்படி சொல்றியா? அதுவும் சரிதான். அவள் தனியாக இருக்கும்போது எனக்கு 8000 ரூபா சம்பளம் கொடுத்தா. இப்போ உனக்கும் சேர்த்து 2 சம்பளமாக தரேன்னு சொன்னான். ஆனால் இப்போ சம்பளத்தில் கை வைக்க மாட்டேங்கிற. பின்ன என்ன, குழந்தைய மட்டும்தானே பார்த்துக்கிற வேலை? சரி சரி, கூட ஒரு 2000 சேர்த்து 2 பேருக்கும் சேர்த்து ஒரு 18000 ரூபா கொடுத்துரு. சரிக்கா, அவள் 8000 ரூபா தர்றது போக நான் கூட ஒரு 2000 ரூபாய் சேர்த்து 10,000மும் அந்த ஒரு 8000 சேர்த்து 18,000 ரூபா உங்களுக்கு கொடுத்துட்றோம். அவளுக்கு எதுவும் செய்யாமல் சம்பளம் வாங்குறதுக்கு எனக்கு மனசு வரல. நான் ஒன்று பண்ணுறேன். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நீங்கள் 2 பேரும் இருக்கிற நேரத்தில் வீட்டை மட்டும் க்ளீன் பண்ணிடுறேன். அப்புறமா உன் குழந்தைய பார்த்துக்கிறேன். மற்றபடி சமையல் வேலையெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். சரிக்கா, ரொம்ப நல்லது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க்கா, என் குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு என் குழந்தை தான் உலகம். இப்போ மட்டும் என்ன, உன் குழந்தைய நல்லா பார்க்காம எப்படி பார்க்குறேன்னு சொல்கிற? நீங்கள் என் குழந்தைக்கு தூக்க மருந்து கொடுத்து தூங்க வைக்கிறத நான் பார்த்தேங்க்கா. தயவு செஞ்சு பச்சை குழந்தைக்கு தூக்க மருந்து கொடுத்து தூங்க வைக்காதீங்க. அது குழந்தையோட உடம்ப பாதிக்கும். உங்களை என் கூட பிறந்த அக்காவாக தான் நினைக்கிறேன். அவள் கூட உங்களை வேலையை விட்டு நிப்பாட்டிடலான்னு சொன்னான். ஆனால் எனக்கு மனசு வரல. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை வந்து சேர்ந்துருப்பீங்க. உங்களை திடீர்னு நிப்பாட்டினா உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும். நீங்கள் செஞ்ச தப்பை மாற்றிக்கோங்க. தப்பு செய்யாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் நீங்கள் அதை உணர்ந்து மாற்றிக்கிட்டா அதே எனக்கு போதும். தாய், என்னை மன்னிச்சிரு. நான் ஒரு சீரியல் பைத்தியம். எனக்கு சீரியல் பார்க்கும்போது ஏதாவது சங்கடமாக இருந்துச்சுன்னா கோவம் வந்துடும். அதனால தான் உன் குழந்தைய அப்படி மருந்தை கொடுத்து தூங்க வச்சுட்டேன். என்னை மன்னிச்சிருமா. நீ பெத்தவா. ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு என்ன கஷ்டப்படுறேன்னு உன் நிலைமை எனக்கு புரியுது. இனி இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். உன் குழந்தைய என் குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன். என்ன மன்னிச்சிரு தாயி. ஐயோ அக்கா, தப்பு செய்யாதவங்க யாருமே கிடையாது. தான் தப்பை உணர்ந்து திருத்திக்கிட்டாலே போதும். வருத்தப்படாதீங்க. நீங்கள் என் அக்கா மாதிரி. நீங்கள் இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது. அழாதீங்கக்கா. அம்மா, நான் மனசார சொல்கிறேன். உன் நல்ல மனசுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். சங்கடப்படாத. உன் புருஷன் கூடி சீக்கிரம் உன்னை சேர்த்துக்குவாரு. ஐயோ அக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் போய் வேலையை பாருங்கள். கண்டிப்பாக இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பை பண்ண மாட்டேம்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேற ஒருத்தங்கன்னா இந்நேரம் என்னை அடித்து வீட்டை விட்டே துரத்திருப்பாங்க. ஆனால் நீ என்னை மன்னிச்சிட்ட. ரொம்ப சந்தோஷம்மா. இன்னொரு தடவை நான் இந்த மாதிரி தப்பை பண்ண மாட்டேம்மா. சரிக்கா, போங்க, போய் வேலையை பாருங்கள். சரிம்மா. என்ன ஐசினி, அவளை வேலையை விட்டு நிப்பாட்டுவேன்னு பார்த்தா நீ மறுபடியும் போய் வேலை செய்யுங்கன்னு அனுப்பிட்டேன். அதான் நான் பேசுகிறேன்னு சொன்னேன். உன்னோட சாஃப்ட் கார்னர் இருக்கே, அது சரியே படாது. மறுபடியும் குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவுனா என்ன பண்ணுறது? இல்லடி, அவங்க அந்த தப்பை மறுபடி பண்ண மாட்டாங்க. எனக்கு அவங்க முகத்தில் உண்மை தெரியுது. ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க தப்பு பண்ணுறதுக்காக அவங்கள நாம் தண்டிக்க முடியுமா? நீ அவங்கள மன்னிச்சு விட்டு பாரு. அவங்க இன்னொரு தரம் அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. சரிம்மா தியாகி, உனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் முடியும். என்னாலலாம் முடியாது. எனக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். உடனே கையை ஓங்கிடுவேன். சே, இந்த உலகத்தில் தப்பு பண்ணாமல் யார் இருக்கா?
நாம ஒவ்வொரு வகையிலையும் ஏதாவது ஒரு தப்பு யாருக்காவது ஒரு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்காக எல்லாரையும் அடிச்சா சரியாயிருமா? முதல்ல நாம என்ன மிஸ்டேக் பண்றோன்னு நாம உணரணும். அப்பதான் மத்தவங்க பண்ற தப்ப நம்மளால பொறுத்துக்க முடியும். நீ ஒரு தடவை அவங்கள மன்னிச்சு பாரு, அவங்க மறுநேரம் அந்த தப்ப பண்ண மாட்டாங்க. சரிம்மா மதர் தெரேசா, நான் போய் எனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ண போறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு காலையிலே மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சு வச்சுட்டு சாதம் மட்டும்தான் வைக்கணும். இப்போ ரெடி பண்ணிடுறேன். நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். 2 பேர் என்ன, அந்த அக்காவோட சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஹே, உனக்கு குக்கிங்லாம் தெரியுமா? ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நாக்கு செத்து போச்சு. மீன் குழம்பா? அப்போ ஒரு பிடி பிடிக்கலாம். நான் சமையல் பண்ணுவேன், ஆனா நல்லா இருக்கானு சாப்பிட்டு பார்த்துட்டு நீ தான் சொல்லணும். அது சரி. சரி சரி, நான் போய் சாதம் வைக்கிறேன். நீ போய் குளிச்சுட்டு வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரிப்பா. முருகா, எப்படியாவது என் மாவா எங்கே இருக்கான்னு துப்பு கொடும். என்னால் அவள் இல்லாத வீட்டில் இருக்க முடியல. குழந்தைய வச்சுக்கிட்டு அவள் எப்படிலாம் கஷ்டப்படுறாளோ நினச்சாலே மனசுக்கு வேதனையாக இருக்கு. ஐயா, ராவும் பகலும் உமர் சன்னதியே கெதின்னு கிடக்கிறேன். என் மவளை மட்டும் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிய வச்சுட்டேன்னா அது போதும். நான் அங்கே போய் அவளை தேடி பிடிச்சி எங்கே இருக்கான்னு பார்த்துக்குவேன். என் மக தான் எனக்கு எல்லாமே. எத்தனை பேர் எங்கள் வீட்டில் இருந்தும் அவள் இப்படி அனாதையாக கஷ்டப்படுறத பார்த்தா மனசு வலிக்கு. என்ன பெரியம்மா, நல்லா இருக்கியா? கடைசிட இப்படி பிச்சை எடுக்கிற நிலைமையில வந்து முருகன் கோயிலில் குத்த வச்சிருக்கியே. உன் நிலைமையை நினைச்சா பரிதாபமா இருக்கு. என்ன கோபம் வருதா? முறைக்கிறியா? அப்ப நீ என்னத்துக்குடி கோயிலுக்கு வந்தேன்னு கேட்குறியா? அதை சொல்லவா? சந்தோஷமா இருக்கு. உன் மவ எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டா. சந்தோஷன்னு முருகா அவளை திரும்ப இந்த ஊர் பக்கம் வரவே விட்டுறாதேரும்னு வேண்டிட்டு போறதுக்காக வந்தேன். ஐயோ, மனசெல்லாம் எம்பிட்டு குதூகலமா இருக்கு தெரியுமா? சே, நான் வரும்போதே அறிவு கட்டவா, வரும்போதே ஒரு 10 பைசா கூட எடுக்காம வந்துட்டேனே. நீ இப்படி பிச்சை எடுக்க உட்காந்துருப்பனு எனக்கு தெரியாம போச்சே. சி சண்டாடி, கோயிலேன்னு பாக்குறேன், ஆரஞ்சு பல்லுகளெல்லாம் கழட்டி போடுவேன். என்னடி ஆட்டம் ஆடுற? என் மக எங்க இருந்தாலும் வருவா. அவ வர்ற நேரம் உன் கதி அத்தனையும் கலங்கி போய் நிற்கும். உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கா இங்கே வந்தேன். நானே கடவுள்கிட்ட வேண்டதுக்கு வந்தேன். இங்கேயும் வந்து உன் முகரக்கட்டையை காட்டிக்கிட்டு நிற்கிற. ஐயோ பெரியம்மா, உனக்கு விஷயம் தெரியாதா? உன் மவ இங்கெல்லாம் இல்லை, பம்பாய் ஊரில் கடையெளிதாளாம். என்ன முழிக்கிற? எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுந்தனே? அதான் என் புருஷனோட ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்காளே, அந்த ஆளு அன்னைக்கு வீட்டுக்கு வந்தான். உன் பொண்டாட்டிய தாதர் ஸ்டேஷன்ல பார்த்தேன். அவ தான் நினைக்கிறேன். நான் சட்டுன்னு ட்ரெயின்ல இருந்து இறங்கிறதுக்குள்ளேயும் அவ ஃப்ரெண்டோட போயிட்டா. உன் பொண்டாட்டி பாம்பேல தான் இருக்கா அப்படின்னு சொன்னான். இந்த ஆளும் ஐயோ கை கால் நடக்க முடியலையே, நான் எப்படியாவது அவளை தேடி பிடிச்சி கூட்டிட்டு வந்துருவேன்னு சொன்னாரு. ஐயோ பெரியம்மா, போட்டு கேளு, அப்பதான் எனக்கு சொல்ல வரும். நீ பிசாட்டி சாடா மாதிரி இருந்தா நான் எப்படி சொல்லுவேன்? சரி, நீ கேட்க மாட்டேன், நானே சொல்றேன். அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ஆளு வீட்டை விட்டு வெளியே போனான். அந்த ஆளை போய் கொடுத்தனே கூட நானே இந்த செடிக்கை துரத்ததுக்கு என்ன பாடுபட்டிருக்கேன். நீர் இங்க வந்து அவ பாம்பேல இருந்தா அங்க இருந்தா இங்க இருந்தான்னு சொல்லுவேரோ. இன்னொரு தரம் வீட்டு பக்கம் வந்த தொலைச்சு போடுவேன்னு விரட்டி முடிக்கிட்டேன். அதுக்கப்புறம் போனவன் தான் இன்னைக்கு வரைக்கும் வரல. ஏன் புருஷனை பாம்பேக்கு போக விட்டுருவனா என்ன? ஓ அம்மாவா கடைசி வரைக்கும் அங்கதான் கிடக்கணும். நீ இங்க பிச்சை எடு, அவ அங்க பிள்ளைய வச்சுட்டு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து பிச்சை எடுப்பா. அவளும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருப்பா. இருப்பாள கோயில்ல நிக்கிறேனேன்னு பாக்குறேன். இல்ல உன்னை தொலைச்சு போடுவேன். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் மக பிச்சை எடுப்பாளா? அவளுக்கு ஏண்டி அந்த நிலைமை? சிங்கக்குட்டி மாதிரி ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கா. ஏ மவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பா. இப்பவே போறேன், அவளை போய் கூட்டிட்டு வர்றனா இல்லையான்னு பாரு. அட பேதியில வர கிழவி, இவகிட்ட சொல்லி தொலைச்சது தப்பாலா போச்சு. ஒருவேளை இவ பம்பாய் ஊருக்கு போய் அவளை தேடி பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டானா என்ன செய்யறது? கூட்டிட்டு வந்துருவாளோ? என்ன வேற அரைஞ்சிட்டு போயிட்டாளே. ஆமா கிழிச்சா, இவளுக்கு இந்த ஊர்ல அங்கிட்டு இங்கிட்டு போறதுக்கே துப்ப காணும். இவ பம்பாய் ஊருக்கு போய் கிழிக்க போறாளாக்கும். அதையும் எப்படி கிழிக்கிறான்னு பாப்போம். படிக்காத கூமுட்டை கிழவி இவ எங்க போவா? சே, நாம வாயும் சும்மா கிடக்காது. அவளை போட்டு தூண்டி விட்டா பின்ன நம்மளதான் அறைவா. சே, சரி வீட்டுக்கு போவோம். இந்த மனுஷன் வேற இன்னைக்கு கால் கட்ட அவுக்கணுன்னாரு. எங்கேயும் ஓடி போயிடக்கூடாது, இதான் சாக்குன்னு ட்ரெயினை பிடிச்சி ஓடினாலும் ஓடிடுவாரு. இவரை முந்தியில முடியறதுக்குள்ளேயும் நான் படுற பாடு இருக்கே. ஏம்மா மாமா கொஞ்சம் நஞ்ச பாடு இல்ல. ஆமா, என்னமோ நேத்து சொல்லியிருந்தீங்களே, நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, கேட்குறேன். உங்க எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.
ம், இப்போ யாரெல்லாம் கமெண்ட் போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறேன். என்ன ஹஜிகா, அனிதா அக்கா, நீங்கள் கொஞ்சம் வாயை குறைச்சி பேசுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல என்னை பிடிக்கும்னு சொன்னதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் அனிதா வாயை குறைச்சி பேசுறதெல்லாம் நடக்கிற காரியமா? நானும் குறைக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்யறது? பிறக்கும் போதே வாய் கொஞ்சம் கூட தான். அதை எப்படி குறைக்கிறது? மாசிலாக்கா, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ஐஸ்வர்யாவை தானே பிடிக்குமா? சரி சரி, பிடிச்சிட்டு போகுது. அவ நல்ல பவுசா நடிக்கிறா, எனக்கு நடிக்க தெரியல, அதான் வித்தியாசம். என் மனசுல என்ன இருக்கோ அதை பட்டு பட்டுன்னு சொல்லிடுதேன். அதனால உங்களுக்கு என்ன பிடிக்கலையாக்கும்? இருக்கட்டும் இருக்கட்டும், உங்களுக்கு என்னை எப்படி பிடிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்றும் நேசமணி சமையல் என்ன சொல்லியிருக்கீங்க? அனிதா, உன்னை எல்லாருக்கும் பிடிக்கன்னா கொஞ்சம் உன்னை மாத்திக்கிட்டா போதும்னு சொல்லியிருக்கீங்க. மாத்திக்கிறதுனா எப்படி? எனக்கு தெரியலையே, நீங்க கொஞ்சம் சொல்லி தர்றீங்களா? எனக்கு உங்களை பிடிக்கும்பா, உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. பிறவி குணத்தை மட்டை வச்சு கட்டினாலும் அது மாறுமா என்ன? அபிதாக்கா, நீங்க ரொம்ப மோசம்தான். என்ன என்னைய பார்த்து சைத்தான்னு சொல்லியிருக்கீங்க. என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்க மாட்டேக்கு. என்ன செய்யறது? சைத்தான்னு சொல்லியிருக்கீங்க. சரி பரவாயில்ல. ஆனா நான் என் நிலையில சரியாதான் இருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஏன் மாமாவை நான் எப்படி விட்டு கொடுக்கறது? ஹாய் வசந்தி அக்கா, நான் நல்லா இருக்கேன், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஆல்பர்ட், நீங்க உங்களுக்கு நல்ல குணம்னு போட்டிருக்கீங்க, ஆனா யாருக்குன்னு போடலையே. ஒருவேளை என்ன சொல்லியிருக்க மாட்டீங்க, நீங்க ஐஸ்வர்யாவை தான் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் நல்ல குணம் உங்களுக்கு தெரியாது, அப்புறமா என்னையும் சொல்லுங்க. அப்புறம் எல்லாரும் ஐஸ்வர்யாவை தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் நான் என் கமெண்ட் சொல்லணும்? அந்த மேனா மினிக்கு வருவா, நான் வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம். நீங்க நிறைய பேர் ஐஸ்வர்யாவை பிடிக்கும்னு சொன்னதுனால அனிதாக்கு கோவம் வந்துருச்சு போல, பாதியிலே கமெண்ட் சொல்லாம போயிருப்பா. நீங்க யாரும் மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. நீங்க எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என் ஆசை. ஹாய் ஹஜிகா. ஹாய் மாசிலா சிஸ்டர், உங்களுக்கு ஐஸ்வர்யாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு மிகவும் நன்றி. ஹாய் ராஜி சிஸ்டர், நீங்கள் ஐஸ்வர்யா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. ஹாய் சுதா சிஸ்டர், நீங்கள் ஐஸ்வர்யா ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாம் உங்கள் எல்லார்கிட்டையும் கற்றுக்கிட்டது தான், ரொம்ப நன்றி சிஸ்டர். ஹாய் என்றும் நேசமணி சமையல். ஹாய் அபிதாக்கா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஐஸ்வர்யா நீ எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கிறாய், ஒரு பெண் எப்படி வாழக்கூடாது என்று உதாரணம் நீதான் ஐஸ்வர்யா. நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்திருந்தாலும் உன் கணவனிடம் சொல்ல வேண்டும். நம்மில் சரிபாதி கணவர், நீ அவரிடம் மறைக்கப்பட்ட ஒரு பொய் தான் உன் வாழ்க்கையை இப்படி புரட்டி போட்டு விட்டது. நீ சொல்லியிருந்தால் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சைத்தான் வந்திருக்க மாட்டார். அதனால் நான் சொல்வது, கணவன் மனைவிக்குள் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது என்று. ஆனால் இந்த எபிசோட் பார்த்து எத்தனையோ பேர் தெரிந்து கொண்டு வருவார்கள். ஐஸ்வர்யா, நான் மனதில் பட்டதை சொல்லுகிறேன், தவறாக இருந்தால் மன்னிக்கவும்னு சொல்லியிருக்கீங்க. அபிதாக்கா, நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். நீங்கள் சொல்கிறபடியே நான் நடந்திருக்கணும். ஆனால் என்னோட வாழ்க்கையில் அனிதா வர்றதுக்கு காரணம் நான் தான். நான் தப்பு பண்ணிட்டேன்னு நிறைய சந்தர்ப்பங்களில் உணர்ந்திருக்கேன். ஆனால் என்ன பண்ண முடியும்? அதுக்காக தான் நான் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு இங்கே வந்திருக்கேன். அக்கா, நீங்கள் எனக்கு அட்வைஸ் சொன்னது தப்பே கிடையாது. ரொம்ப நன்றிக்கா. உங்களை கூட பிறந்த சகோதரியாக தான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. ஹாய் தீபா சிஸ்டர், குட் ஸ்டோரி, ப்ளீஸ் கண்டினியூ அப்படின்னு போட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றிக்கா. வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? ஐசு, ஹாய் ஐசு, ஹவ் ஆர் யூன்னு கேட்டிருக்கீங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் வெனிஸ்பேக்டாமா, பியூட்டிஃபுல் கமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. ஹாய் லலி சிஸ்டர், ஐஸ்வர்யா அக்கா, உங்களுடைய சகிப்புத்தன்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும், மற்றும் உங்களுடைய பம்பாய் நண்பியையும் ரொம்ப பிடிக்கும். அவங்க உங்களுக்காக பேசுவதும் நல்லது. அனிதாவின் குணத்தை மாற்றுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நானும் எத்தனையோ முறை அனிதாவோட குணத்தை மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணி தோற்று போய் தான் இங்கே ஓடி வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறேன், நீங்கள் அவளை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. என்னுடைய சகிப்புத்தன்மை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த எல்லா குணத்தையுமே நான் உங்கள் எல்லார்கிட்டே இருந்து கற்றுக்கிட்டது தான். ரொம்ப நன்றி லல்லி. ஹாய் சர்வாகித். ஹாய் குக் வித் மீனா. ஹாய் ஆல்பர்ட், உங்களுக்கு நல்ல குணம்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ஹாய் ராஜேஸ்வரி சிஸ்டர், உங்களுக்கு ஐஸ்வர்யா தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். ஹாய் ராதிகா சிஸ்டர், ஐஸ்வர்யா அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கும் உங்கள் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். என்ன நீங்கள் இங்கே எல்லாரையும் பார்த்துடுறீங்க, என்னால் உங்கள் எல்லாரையும் பார்க்க முடியல. உங்கள் எல்லாருடைய ஃபோட்டோ வருதா ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் எல்லாரும் எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருப்பேன். என்ன செய்கிறது?
ஹாய் ஜிகர்தண்டா கார்ட்டூன்ஸ், சூப்பர் ஐஸ்வர்யா வேற லெவல் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். எல்லாமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான். ரொம்ப நன்றி. இன்னைக்கு எங்கள் கதையை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணின உங்கள் அத்தனை பேருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எப்பவும் போல் உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி.